ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பி வெர்ப்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பி அப்படின்னாலே இருத்தல் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ நீங்கள் 3 டைப்ஸ், பினாலே 3 டைப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், என்னவா இருக்கும், இந்த 3த்தையும் பற்றி சொல்கிறது தான் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பி ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக இதுலேயே நம்ம சொல்லலாம். அந்த பி வேர்ப்ஸ், இந்த பி ஃபார்ம்ஸ் வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸாகவும் வரும், மெயின் வேர்ப்ஸாகவும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பி ஃபார்ம்ஸை வந்து மெயின் வேர்ப்ஸாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுன்றதை இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஹெல்பிங் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணுறதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ மெயின் வேர்பாக இங்கே யூஸ் பண்ணுறது, இப்போ நான் ஃபஸ்ட்டு பி வச்சே நம்ம சொல்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். பி வச்சே நம்ம சொல்லலாம். பி ப்ளஸ் நவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பி டீச்சர், பி ஏ குட் சிட்டிசன் அப்படின்னா டீச்சராக இருங்க, ஒரு குட் சிட்டிசனாக இருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்ன மீனிங்கில் வருது? நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பி வெர்ப். ஓகேங்களா? இந்த ஃபார்ம். ஓகே, இப்போ பி ப்ளஸ் இப்போ நவுன் வந்தது இல்லையா? இப்போ பி கூட ஒரு அட்ஜெக்டிவ் சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ இது பாருங்க, பி ஆக்டிவ், பி ஆனஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்டிவாக இருங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை இங்கே சொல்லியிருக்கு. ஆக்டிவாக இருங்க, பி ஆனஸ்ட், நேர்மையாக இருங்க. ஸோ இந்த ஆக்டிவ், ஆனஸ்ட் இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ். இப்போ பி கூட அட்ஜெக்டிவ் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, டோன்ட் பி லேசி, லேசியாக இருக்காதீங்க. டோன்ட் பி அடமெண்ட், அடம் பிடிக்கிற குணத்தோடு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பிஏ வச்சே நம்ம சொல்கிறது. ஸோ இந்த பி வச்சு சொல்லாமல் இந்த பிக்குன்னு ஒரு சில ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா am, is, are, was, where, will be, இதெல்லாம் தான் பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சுமே இந்த 3 ஃபார்ம்ஸையும் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.